ஷை நீதித்துறை விஷ்ணு பிரமா கடவுளுடைய கைலாசத்தில் நீதித்துறைக்கு கணக்கு போடுதார். நீதித்துறை இவர் தான், நீதித்துறை நீதிமானே இவர் தான். இப்போ டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற நீதித்துறைக்கு அமைச்சரை விலங்கு மாட்டிட்டார். தமிழ்நாட்டில் இப்போ மாட்டிட்டார். அவன் இப்போ விலங்கு மாட்டி தான் உள்ளே இருக்கான். இப்போ அவனுக்கு சிக்கல் பிடிக்கும்ல, எல்லா கவர்மெண்ட்டில் யாரை பிடிப்பான்ல. இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் கூட்டங்கள் ஊன்னு அரசியலாக தூக்கிட்டு போனால் இவன் தான் மந்திரி தான். அந்த கட்சிக்காரன் தூக்கி போடுறான், நமக்கு எதிர்கட்சிக்காரன் தூக்கி போடுறான், இந்த பலவற்ற கட்சிக்காரன் அவனையும் தூக்கி உள்ளே போடுறான். இதே ஜோலி இந்த மந்திரிக்கு. அடுத்தாப்பில் உள்ள நீதிமன்றத்தில் கவர்மெண்ட்டு லாயரை வச்சு இவனை வச்சு சமாளித்து பேர் தான் மந்திரி, முதலமைச்சர், கீழே வார்டு இருக்கிறவன், எம்எல்ஏ, எல்லா ஆக்கங்கோட்டை கூவ அவனுடைய கொடியில் உட்காந்துருக்க எல்லாமே. இந்த இப்போ கவர்மெண்ட்டுக்கு கணக்கு வச்சுருக்கானா, இப்போ இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பூரா கையெழுத்து போடுதானா, விஓ, தாசில்தார், கலெக்டரு, என்ன இந்த இடத்த நிலப்பரப்பு பூரா அழிக்கிறது இவங்களுக்கு தான். இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியும். உட்காந்துட்டாரு, எல்லாம் நிலப்பரப்பை பூரா பிடிக்காரு, அசிங்கம் பண்ணி வச்சுருக்கோம், அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு எப்படி மலிப்பு ஓடலாம், எப்படி ஆட்டலாம், எப்படி ஓட்டலாம்னு பார்க்கான். இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பயங்கரமாக பிளந்து பார்க்கான். உனக்கு இன்றைக்கி விளங்க மாட்டிட்டார். இப்போ பார், எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா நீதிமன்றத்தில் என்ன நடக்குன்னு பார். இப்போ வராதில்ல வர வைப்பார் கடவுள். உட்கார்ந்த இடத்துல கிள்ளி விடுவார், ஆட்டி விடுவார். அவரால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. கால் சத்தியம் சட்டத்துறை எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உச்சியில் உட்கார்ந்த மாணிக்க உச்சியில் உட்காந்துருக்காரா. உலகத்தில் வானத்துக்கு பூமி உட்காந்துருக்காரு. அகம்பாத சேட்டியாடா அண்டே நிலை ஏலே மானிட பேடா, அகம்பாத சேட்டை, ஓவர் சேட்டாடா சேட்டை பாய் பேகலா. கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. கணக்கு போட்ட கணக்கில் சட்டத்துறை அமைச்சருக்கு வழங்க மாட்டியாச்சு. இப்போ எல்லா டெல்லியிலும் தமிழ்நாடு இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டில் அந்த சட்டத்து பிடி இப்போ பெரிய குளப்படி விடுவார். குளப்படி விட்டு தான் இங்கே ஐயாட்ட கேட்க முடியலை. இதுக்கு தீர்வு யார் கொடுக்கறது, தீர்மானம் யார் கொடுக்கறது? நீதிமான் தான் உட்காந்துருக்கார். ஏற்கனவே இங்கே கைலாசத்தில் வழக்கறிஞர் எதிர்மனதார். இவர் என்ன கலெக்டரானு ஈஸ்வரமான கேட்டான். கலெக்டர் அவன் கிடையாது, அவன் வேலை உள்ள எல்லாத்தையும் எங்களை குளிப்பாட்டுற வேலை, எங்களை எல்லாம் சீராட்டி ஆடு மாடு கோழி பறவைகள் இப்போ எல்லாம் வாத்து போகிறா எல்லா கோழிகளுக்கு அவன் தான் சாப்பாடு கொடுக்கான். அவன் இந்த கோட்டாக்குள்ளே அவன் தான் கலெக்டரு. மானிட பேருக்கு அவன் கலெக்டர் கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கோ. எதிர்மனதார் கலெக்டர்னு கேட்கான். வழக்கறிஞர் ஒரு காவல்துறையில் ஸ்டேஷனில் அப்படி கேள்வி கேட்கான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எங்களை பார்க்க விளையாட்டாக இருக்கான்னு கடவுள் கேட்கார். என்னை பார்க்க விளையாட்டாக தெரியுதா, என் குடும்பத்தை பார்க்க விளையாட்டாக இருக்கா? அப்போ உனக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்ல. தப்பு எதுக்கு தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத வழக்கறிஞர். பூரா கும்மால் அடிக்க கூத்தடிக்கிறதுக்கு அவர் கொடுக்கல கடவுள். அதுதான் சட்டத்துறை அமைச்சரை விளங்க மாட்டிட்டார். முடிக்க இந்த செக்ஷன் பிரிவில் பூரா இருக்கிறவன் பூரா உள்ளே மாட்டுவான். அதான் கணக்கு. கடவுள் தோண்டி எடுக்காரு. கையெடுத்து கும்பிடுங்கடா பாய் பேகடா. இப்படியாடா கையை வீசிக்கிட்டு போறிய, வீசிய பாப்பமானு போகிறான். கடவுளாக நம்மளான்னு பார்ப்போமுங்க. இவர் அடி யாருக்குமே தெரியாது. அது நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டாருக்கு தான் தெரியும். அடி கொடுத்தாருன்னா துவைச்சி எடுத்து விடுவார் அப்படின்னு. இனிமேல் தான் புரியும். முக்கால் சத்தியம்.